அதாவது நண்பர்களே, சிஎஸ்கே 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் 2018 அடிப்பானுங்க பார்த்தீங்களா ஒரு கப்பு. அந்த கப் அடிக்கானதான் பல பேர் எஃபர்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபைனல்ஸில் ஒருத்தன் அடிப்பாங்க, 100 அடிப்பான். அந்த 100 என்ன மாதிரி பல டேவிட் வார்னர் ஃபேன்ஸ், எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்னே சொல்லுங்க, மறக்க முடியாது. தலைவன் சிஎஸ்கேல எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் ஊரில் ராஜஸ்தானில் பல சம்பவம் பண்ணியிருக்கான். அதாவது நண்பர்களே, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎலோட மொதல் கப்பு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மொதல் கப்பு அப்போது 472 ரன் 17 விக்கெட்டு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யாருன்னா நம்ம தலைவன் தான். 2009 சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஒரு காட்டுவான் பாருங்க, செமிஃபைனல்ஸ்லையும் ஃபைனல்ஸ்லையும் எல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. 2 இதுலேயும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் சாம்பியன்ஸ் டிராஃபியை அடிச்சு போடுவானுங்க. ஆனால் பல இன்ஜுரிஸ் தலைவனுக்கு. 2002 டெபியூ பண்ணிட்டான், அங்கேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தான். என்ன பண்ண இன்ஜுரிஸ். ஐபிஎல்லையும் 2013 அப்புறம் தான் தெளிவாக ஆட ஆரம்பித்தான். அப்பையும் பயங்கரமாக தான் ஆடிட்டு இருந்தான், பயங்கரமாக ராஜஸ்தானுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஆர்சிபியில் சொதப்பல் சீசனு, திருப்பி சிஎஸ்கே வரான் கலக்கிறான். ஆஸ்திரேலியாவுக்கு ஆடுறப்பெல்லாம் என்ன அடி, விக்கெட்ஸும் கெடுத்து குவிப்பான், வெறித்தனமான பிளேயர். அந்த 2019 ஃபைனல்லாம் இன்னும் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கால் ரத்தம் சொட்ட என்ன அடி. உங்களுக்கு அண்ணன் வாட்டர் பிடிக்கணும் நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.